கூட்டணி அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை மீண்டும் ஒருமை நான் கலந்து பேசி நிச்சயமாக பிள்ளையார் சதுர்த்தி கழித்து இந்த அரசாங்கம் திரும்ப பெறவில்லைன்னா ஒரு பந்த் அறிவித்து நாங்கள் தயாராக இருக்கின்றோம். புதுச்சேரியினுடைய மக்கள் குரலாக இது ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய இந்த மின் கட்டணத்தை இவர்கள் திரும்ப பெறுவதற்கு நாங்கள் ஒரு பந்த் அறிவித்து தயாராக இருக்கின்றோம். இன்னைக்கு இந்த அரசாங்கத்துக்கு எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை புதுச்சேரி மக்களுடைய குரலா தெரிவிச்சிருக்கிறோம். இந்தியா கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களும் தொடர்லாம் இன்னைக்கு பொதுமக்களோடு சேர்ந்து மிகப்பெரிய கண்டன முற்றுகை போராட்டம் நடத்தின இன்னைக்கு சட்டமன்ற தலைமைச் செயலத்தை கண்டித்து இன்னைக்கு எங்களுக்கு அங்கே போகிற வரைக்கும் அனுமதி கொடுக்காத இங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடரும். புதுச்சேரியினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எந்த முடிவு எடுக்கல. பவர் கிரிட் சொன்னதாக சொல்கிறாங்க. இதே பவர் கிரிட்டுக்கு புதுச்சேரியில் எவ்வளோ ஜே இல்லை, எவ்வளோ எல்ஐ இல்லை, ஹெல்பர் இல்லை, எந்த ஒரு ஒயரும் கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது, சரியான மின் சப்ளையை கொடுக்க முடியல. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இன்றைக்கி தனியாருக்கு தாரை வேட்பதற்காக இந்த மின் கட்டணத்தை உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஈஸியாக அதை டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஏற்கனவே ப்ரீபெய்டு மீட்டர் அனுபவப்படுத்தி அதுக்கும் பல கோடி ரூபாயெல்லாம் வாங்குறதுக்கான முயற்சி செஞ்சுருக்காங்க. புதுச்சேரியுடைய மக்கள் சக்தியோடு சேர்ந்து இவற்றை கடுமையாக நாங்கள் மறுப்போம். இந்த அரசு திரும்ப பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும். இதற்காக ஒரு பந்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.